ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் பங்குனி உத்திரம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைக்கிறதால பல ஜென்ம பாவங்கள் விலகும், நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசலை தூவிடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக மட்டுமில்லை, எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் எக்கச்சக்கமான தெய்வீக திருமண வைபவங்கள் நடந்திருக்கிறதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, இது மாதிரி எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குதாம். இந்த நாளில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கிட்டு நாம் வழிபடுறது மூலயமா நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணவரன் கைக்கூடி வராமல் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது பங்குனி உத்திரம் வழிபடுவதற்கான முக்கியமான ஒரு நாள். அதே மாதிரி திருமாலோட மார்பில் மகாலட்சுமி தாயார் இடம் பிடித்த ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். வருஷம் இந்த பங்குனி உத்திரத்தை எப்போ வழிபாடு செய்வோம்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் தான் நமக்கு பங்குனி உத்திரம். எல்லா வருஷமும் இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒரே நேரத்தில் ஆரம்பித்து ஒரே நேரத்தில் முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி நாளைக்கு நமக்கு பங்குனி உத்திரம். ஆனால் அந்த உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 3:20 உத்திரம் ஆரம்பிச்சிடுது. மறுநாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் உத்திரம் இருக்கு. பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் 7:38 தான் ஆரம்பிக்குது. மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில் 7:57 வரைக்கும் இருக்கு. உத்திரம் நட்சத்திரம், பௌர்ணமி இது ரெண்டும் சேரக்கூடிய நேரத்தை கணக்கில் வச்சோன்னா நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:40 பிறகுதான் பங்குனி உத்திரத்துக்கான வழிபாடு நீங்கள் செய்யணும். பங்குனி உத்திரம் நமக்கு இந்த வருஷம் புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு காலை நேரத்தில் வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா காலையில் 9:30லேருந்து 10:30 இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அவ்வளோ சீக்கிரம் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியங்கள் செய்து சீக்கிரம் படையல் போட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மதியம் 12:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். கூடுமான அளவுக்கு பங்குனி உத்திரத்துக்கான எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் முடிஞ்சா மாலை 4:17 முடிச்சிடுங்க. ஏன்னா 4:15 மணிக்கு மேலே உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பௌர்ணமி திதி மட்டும்தான் கணக்கில் இருக்கும். கோவிலுக்கு போகிறது, குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இல்லை மற்ற விஷயங்களை ஈடுபடுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் மாலை நேரத்தில் பண்ணிக்கலாம். வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஒருவேளை வேல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வேலுக்கோ இல்லை முருகன் சிலைக்கோ அபிஷேகம் பண்ணக்கூடியவங்க உங்கள் வழிபாட்டை நீங்கள் காலை நேரத்தில் பண்ணிடுங்க. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்திரத்தை ரொம்ப எளிமையாக கொண்டாடுவதற்கான வழிபாட்டு முறை. கோவிலுக்கு போகும்போது அங்கே பால் குடம் எடுக்கிறது, காவடி சுமக்கிறது, அழகு குத்திக்கிறதுன்னு சொல்லி பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறதும் முருகனுடைய அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். இது போக பங்குனி உத்திர தினத்தில் நாம் பண்ணக்கூடிய சில பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலைவாசல் பரிகாரம் தான் நாளைய தினம் நீங்கள் பண்ண போறீங்க. சரி, இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு பண்ணலாம்? முடிஞ்சா காலை நேரத்தில் பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்து நிலைவாசலில் வைக்கலாம். அப்படி ஒருவேளை காலை நேரத்தில் பூஜை பண்ணிட்டு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை நேரத்தில் தாராளமாக நீங்கள் பூஜை பண்ணிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இந்த 2 பொருட்களையும் வைக்கலாம். இந்த 2 பொருட்களையும் வைக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு 2 இலை தேவைப்படும். அந்த இலை 2 செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம், இல்லைனா 2 வெற்றிலை எடுத்துக்கலாம். இந்த 2 இலையில எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த 2மே முருக கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். அடுத்ததா இந்த இலையில வைக்கிறதுக்கு 2 முக்கியமான பொருட்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். முதல் முக்கியமான பொருள், நமக்கு இந்த வருஷம் பங்குனி உத்திரம் புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் யார் தெரியுமா? புத்தி காரகன். நமக்கு வாழ்க்கையில புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி பார்க்கக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், இது எல்லாத்துலேயும் திறம்பட செயல்பட வைத்து நல்ல லாபத்தை வாங்கி தரக்கூடியவர் இந்த புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட கல்வி கொஞ்சம் மந்தமாக இருக்கு, அவங்களோட அறிவு கூர்மை அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் புதன் பகவானை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
திருவங்காடுக்கு போனீங்கன்னா, அதாவது புதன் ஸ்தலம், நவகிரக ஸ்தலங்கள்லயே புதனுக்குரிய ஸ்தலம் வந்து திருவங்காடு. அங்க போனீங்கன்னா 18 எண்ணிக்கையில பச்சை பயிர் தீபம் போட சொல்லுவாங்க. பச்சை பயிர் தீபம் போட்டோம்னா புதன் கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். அதை விட முக்கியமானது ராஜயோக செல்வ செழிப்பு உண்டாகும். வியாபாரத்துல தொழில்ல முன்னேற்றம் கிடைக்குமா. அப்பேற்பட்ட ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தானியம் புதன் பகவானுக்குரிய பச்சை பயிறு. அதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு. செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வேணா வரலாம், கடன் பிரச்சனை மட்டும் வரவே கூடாது. கடன் பிரச்சனை வந்துட்டாலே அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது, கடன் பிரச்சனை தீரவே மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வழி முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் கிட்ட கடன் பிரச்சனை கோரிக்கை நீங்க முன்வைக்கும் போது செவ்வாய் பகவான் அருள் உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் வந்து துவரம்பருப்பு. இப்ப இந்த 2 பொருளையும் எடுத்த உடனே போயிட்டு நிலைவாசல்ல வைக்கக்கூடாது. உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் மற்ற தேவர்களுக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அந்த 2 செம்பருத்தி இலையையும் கழுவி சுத்தப்படுத்தி ஈரம் இல்லாம தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி 2 செம்பருத்தி இலை எடுத்து வச்சிருக்கீங்களே, அதுல ஒரு செம்பருத்தி இலையில கொஞ்சமா துவரம்பருப்பையும் இன்னொரு செம்பருத்தி இலையில கொஞ்சமா பச்சை பயிரையும் வச்சுட்டு முதல்ல முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்ததா செவ்வாய் பகவான், சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, சொந்த வீடு கட்ட முடியல, வாடகை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கோம், குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண வரன் கைக்கூடி வரமாட்டேங்குது, இது மாதிரி எல்லா பிரச்சனையையும் நீங்க செவ்வாய் பகவான் கிட்ட முதல்ல முறையிட்டுருங்க. அடுத்ததா அந்த பச்சை பயிரை புதன் பகவானுக்காக சமர்ப்பிச்சுட்டு புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணி பார்க்கக்கூடிய வேலை தொழில முன்னேற்றம் கிடைக்கணும், குழந்தைகளோட கல்வியை மேம்படணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த 2 பொருட்களும் இலையோட பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல்னா தினமும் வீட்டு வாசலை விளக்கேற்றி வைப்பீங்கல்ல நிலைவாசல் கிட்ட, அந்த விளக்குக்கு பக்கத்துலையோ இல்லை அந்த விளக்கு வைக்கக்கூடிய இடத்துலையோ கூட இந்த 2 பொருட்களையும் அந்த செம்பருத்தி இலை அப்படின்னா வெற்றிலை வைத்து தனித்தனியாக வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். காலை நேரத்துல, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி காலை நேரத்துல இந்த 2 பொருளையும் வைக்கிறீங்கன்னா மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை மாலை நேரத்துல பூஜை பண்ணிட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வைக்கிறீங்கன்னா மறுநாள் அதிகாலை காலை நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். வச்சதுக்கு பிறகு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒருவேளை நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களை ஏதாவது எறும்புகள் சாப்பிடலாம். அது மூலியமா குறைஞ்சது ஒரு 50 ஜீவராசிகளுக்கு பங்குனி உத்திர தினத்துல உங்க கையால உணவளித்த பலனும் கிடைக்கும். காலை நேரத்துல வச்சிங்கன்னா மாலை நேரம் அதை எடுத்து சுத்தப்படுத்தும் போது மீதி இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பையும் அந்த பச்சை பயிரையும் நீங்க பயன்படுத்த வேணாம். மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா போட்டுருங்க, இல்லை எறும்பு புட்டுகளை போட்டுருங்க. ஒருவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்து இரவு முழுக்க வைக்கிறீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி மறுநாள் வியாழக்கிழமை எழுந்து சுத்தப்படுத்தும் போது இதே மாதிரி மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கோ இல்லை எறும்பு புட்டுகளையோ போட்டுருங்க. இது ஒரு பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும். புதன் பகவானோட ஆதிக்கமும் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த 2 பொருளும் சேரும்போது மிகப்பெரிய யோகம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பங்குனி உத்திர தினத்துல இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.